Hi viewers, welcome to aathusamayal. இந்த வீடியோவில் நான் சனிக்கிழமை தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் பற்றியும் அதாவது எண்ணெய் குளியல் பற்றியும் அதுக்கப்புறம் பூஜை செய்கிற நேரம் அதுக்கப்புறம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜை பற்றியும் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ முழுசும் நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எண்ணெய் குளியல்லையும் எண்ணெய் போட்டு எப்படி அதாவது இந்த குளிர் மழையாக இருக்குது இல்லையா, ஸோ இந்த சுச்சுவேஷனில் எப்படி அதை எண்ணெய் காய்ச்சி அதை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 14ஆம் தேதி சனிக்கிழமை தீபாவளி வர்றது. காத்தால் பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க இல்லையா, விடியற் காலை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார கங்காஸ்தானம் செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பூஜை செய்கிற நேரம் 7 மணிலேருந்து 8 மணி, அப்படி இல்லைன்னா 10:30லேருந்து 12 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் வழக்கமாக செய்கிற பூஜைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் மார்னிங் நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி குபேர பூஜை மாலை 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சால் ரொம்பவே நல்லது. சாயந்தரம் நீங்கள் அந்த லக்ஷ்மி குபேர பூஜை நீங்கள் பண்ணுங்கள். காத்தால் 7 மணிலேருந்து 8 இல்லை 10:30 மணிலேருந்து 12 அது வழக்கமாக உங்களுடைய குலதெய்வம். அதுக்கப்புறம் இப்போ ஒரு சிலர் கேதார கௌரி அந்த பூஜை பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க. நார்மலாக இப்போ எங்கள் ஆற்றுல கனகதாரா சோஸ்திரம் இருக்குது, அது நாங்கள் சொல்லுவோம். அந்த பூஜைகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த நேரத்தில் செய்யலாம். தீபாவளி அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கணும். நீங்கள் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு இதை கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு இது பச்சரிசி சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம், புழுங்கலரிசி சேர்க்குறவங்க எந்த வழக்கமோ நீங்கள் அந்த அரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் எடுத்து அதில் போட்டு விட்டு இது காய்ச்சணும். கொஞ்சமாக லைட்டாக நல்லா காய்ச்சினதும் நீங்கள் அதை ஆறுனதுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த குளிர்ச்சி அதிகமாக உங்களுக்கு வராது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த படம் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் இந்த படம் அவைலபிள் இல்லை, கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பக்கத்தில் நான் வாங்கினது. அப்படி இல்லைன்னா நெட்டில் இருக்கான்னு பாருங்கள், அதை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது ஐஸ்வர்யேஸ்வரருடைய படம். இது அதாவது சிவபெருமான் குபேரருக்கும் லக்ஷ்மிக்கும் செல்வங்களை பகிர்ந்து கொடுக்குற மாதிரி இந்த படம் போட்டிருக்கு. அவங்க மற்ற தேவர்களுக்கு சிவகணங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க, மற்ற ஏனைய ஜீவராசிகளுக்கு சிவபெருமானே அருள்வார் அப்படின்னு போட்டிருக்கு. அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவைனா ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்ற வார்த்தையை நம்ம உச்சரித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அதில் போட்டிருக்கு. கண்டிப்பாக ஏதாவது நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு பூஜைகள் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம வார்த்தைகள் உச்சரிக்கிறது, அப்புறம் வீட்டில் நல்லதே நம்ம பேசுகிறது, பழகிறது, நடக்கிறது எல்லாமே நல்லது இருந்ததுன்னா கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும். அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் வச்சு நான் மஞ்சள் கிழங்கு, அதுக்கப்புறம் வளையல், மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருக்கேன். குபேர விக்கிரகம் ஏதாவது இருந்ததுன்னா இப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நான் ஒரு போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி புது விளக்கு, இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி படம் போட்டு அது விளக்கு, இந்த குபேர விளக்கோடு சேர்த்து அது வந்திருக்கு. கிரி ட்ரேடர்ஸில் சென்னையில் நான் வாங்கினேன். வேறு எங்கேயாவது கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளாக இந்த மாதிரி குபேர விளக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதை ஏற்றிக்கோங்க. இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு நம்ம ஏதாவது ஸ்லோகம் சொல்லி நம்ம பிள்ளையாரண்ட வேண்டிட்டு தான் எதுவுமே நம்ம நடக்கணும். அதனால் இந்த பூஜை நல்லபடியாக நடக்கிறதுக்கு பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லி மனசில் வேண்டிட்டு இந்த பூஜை நம்ம பண்ணலாம்.
5 வகையான பழங்கள் நம்ம வச்சு பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைனா சிம்பிளாக நீங்கள் எது கிடச்சிருக்கோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணலாம். தேங்காய், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் குபேர பூஜைக்கு வந்து மாதுளம் பழம் வச்சா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. அதனால் மாதுளப்பழம் நான் வச்சுருக்கேன். மற்ற பழங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சுட்டுலாம். இந்த மாதிரி தூபார ஏற்றுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது துளசி தீர்த்தம் அது தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நெய்வேத்தியத்துக்கு நான் பால் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பக்ஷணம்லாம் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணுறச்ச நீங்கள் அதை வந்து வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதை நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து லக்ஷ்மி ஹிருதய கோலம். அது நானும் ஆத்துக்கோலம்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன். இது எல்லாமே அந்த இதில் இருக்குது லிங்க்கு. ஹிருதய கோலம் இருக்குது, குபேர கோலம், ஐஸ்வர்ய கோலம் எல்லாமே இருக்குது. எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா அதை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து ஸ்ரீ வைபவ லக்ஷ்மியினுடைய கோலம். போட தெரியலன்னா இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி தட்டில் வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குபேர எந்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு கணக்கு இது போட்டு கட்டம் போட்டு இப்படி வரும். அது தெரியலன்னா கோலத்திலே கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஸ்டிக்கர் அவைலபிள் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி தட்டில் வச்சு நம்ம இது வந்து பூஜைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி இந்த கூட்டுத்தொகை வந்து 72 வரும். 7 + 2 அது வந்து 9. ஸோ 9 வகையான எல்லா நலன்களும் பெற்று வளங்களும் நமக்கு கிடைக்க பெற இந்த இது கூட்டுத்தொகை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு குபேர துதி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோக புக்கே விற்கிறது. அப்படி இல்லைன்னா தமிழில் கூட கிடைக்கிது உங்களுக்கு. நீங்கள் உச்சரிக்கிறது சரியாக சான்ஸ்கிரிட்டில் வரலைன்னா தமிழ்லேயே உங்களுக்கு கிடைக்கிது. இந்த பாருங்கள் குபேர துதின்னு சொல்லிட்டு குபேரன் துதின்ட்டு தமிழில் கூட நீங்கள் வாங்கி இந்த மாதிரி நீங்கள் வாசிக்கலாம். ஃபஸ்ட்டு கணபதி பூஜை அதை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த குபேர துதின்னு அதுவும் சொல்லிவிட்டு நீங்கள் இந்த குபேர போற்றி அர்ச்சனை வந்து நீங்கள் பண்ணலாம். 108 இருக்கும். இது 108 என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி காசு நீங்கள் 1 ரூபி காயின் இருந்ததுன்னா பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் வந்து வெள்ளிலையும் இது வச்சுருப்பாங்க. இந்த லோட்டஸ் மாதிரி தாமரைப்பூ மாதிரி வெளியில் வச்சுருப்பாங்க. யார் யாருக்கு எந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் நீங்கள் 108 இந்த மாதிரி காயின்ஸ் சேர்த்து வச்சு ஒரு தட்டு எடுத்து நல்லா சத்தம் வரா மாதிரி போடணும். நீங்கள் ஒவ்வொன்றும் சொல்லி இப்படி சத்தம் வரா மாதிரி நீங்கள் போடணும். இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், நான் சொல்கிறேன் பாருங்கள். அழகாபுரி அரசே போற்றி அப்படின்னு இருக்கா. அதை நீங்கள் சொல்லி ஒரு காயின் அப்படி நீங்கள் போடணும். அப்புறம் ஆனந்தம் தரும் அருளே போற்றி அப்படின்னு சொல்லி சத்தம் வரா மாதிரி நீங்கள் போடணும். இது எல்லாமே ஒரு நல்ல வைப்ரேஷனுக்காக தான் நான் சொல்கிறேன். நம்பிக்கை இருக்கவங்க தாராளமாக இது பண்ணலாம். ஸோ இந்த காயின் வந்து பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே பூஜை ரூம்லேயே நீங்கள் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுறச்ச நீங்கள் அதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னை வந்து கேட்டிருந்தாங்க எந்த திசையில் பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வடக்க பார்த்து தான் வைக்கணும். குபேரர் வந்து ஆண்டது வட திசையை ஆட்சி செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் தான் வந்து ஆட்சி செய்தார்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லக்ஷ்மி படம் குபேர படம் எது இருந்தாலும் நீங்கள் வடக்க பார்த்து வைக்கணும். விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா குபேர விளக்கு வடக்க பார்த்து தான் ஏற்றி வைக்கணும். நார்மலாக வந்து நம்மளுடைய காமாட்சி விளக்குன்னு சொல்லுவாங்கள்ல, பூஜை அறையிலன்னு வைக்கிற மெயின் விளக்கு வந்து கிழக்க பார்த்து நீங்கள் ஏற்றி வைக்கலாம். இந்த குபேர விளக்கு கண்டிப்பாக வடக்க பார்த்து ஏற்றி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே உள்ளே வைக்கணுமா வெளியில் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் கேட்டீங்க. கண்டிப்பாக வந்து பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, வெளியில் வச்சிங்கன்னா கார்த்திகை மாதம் நம்ம வைக்கிறோம், அது வந்து கார்த்திகை அன்னைக்கு நம்ம வழிபடுறதுன்றது வேறு. பட் இது வந்து உள்ளுக்கு
வீட்டு உள்ளர நமக்கு நல்ல அந்த வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டுக்குள்ளர தான் நம்ம ஏற்றி வச்சா ரொம்ப விசேஷம். அதனால தான் சொல்கிறேன், இப்போ நிறைய ஃப்ளாட் சிஸ்டமும் வந்துருச்சு. வெளியில் விளையாடுறதுக்கும் பசங்களுக்கு இடம் இல்லை. ரொம்ப கிட்டக்க உங்களுக்கு வாசல் இருக்கும், மெயின் வாசல் படி நான் சொல்கிறேன். அதனால் உள்ளுக்கே நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைக்கிற விளக்கு, குபேர விளக்கு இந்த மாதிரி 2 இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 3 வச்சுருக்கோம் அப்படின்னா எது இருந்தாலும் வடக்க பார்த்து ஏற்றி வைங்க. மெயின் காமாட்சி விளக்கு ஏதாவது இருந்ததுன்னா கிழக்க பார்த்து ஏற்றி வைக்கிறது விசேஷம். ஸோ இதே மாதிரி வச்சு நீங்களும் பூஜை எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக. ஆனால் கலசம் இன்றைக்கி என்னால் அந்த மாயலை இது எனக்கு கிடைக்கல, அதனால் நான் கலசம் வைக்கலை. கலசம் வைக்க முடிஞ்சால் கண்டிப்பாக அதை வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும். ஒரு கலசம், அந்த ஒரு பாத்திரம் இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி நிரப்பி அதில் வந்து பச்சை கற்பூரம், அதில் இந்த மாதிரி துளசி, மஞ்சள், குங்குமம் எல்லாம் போட்டு நீங்கள் அதை முடிஞ்ச பிறகு தீர்த்தமாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லோரும். அப்புறம் வீடு முழுக்க அதை வந்து நீங்கள் தெளிச்சிக்கலாம். மேலே தேங்காய் வச்சு அதுக்கப்புறம் அந்த மாயலை இருக்குது பார்த்திங்களா, அது நடுவில் வச்சு கண்டிப்பாக கலசம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம். இதே மாதிரி நீங்கள் தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜை பண்ணுங்கள். இருக்க சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே அந்த சேஃப்டி பர்பஸ் மறந்துடாதீங்க. வெளியில் போகிறச்ச கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து நீங்கள் போகணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ.